நல்லா படித்தாதான் பெரிய ஆளாக முடியும். இந்த டயலாக் இல்லாத வீடே கிடையாதுங்க. இதை சொல்லாத பேரண்ட்ஸை நீங்கள் பார்க்கவே முடியாது. இதை கேட்டு கேட்டு நிறையா பேருக்கு படிக்கிற ஆர்வமே போயிடும். ஆனால் எத்தனையோ பேருக்கு படிக்க ஆசை இருந்தும் வசதி இல்லாதனால அந்த வாய்ப்பு போயிருக்கு. நிறையா பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சும் அவங்களால நிறையா மார்க் எடுக்க முடியாமல் போயிருக்கு. ஐயையோ நம்மளால் சரியாக படிக்க முடியலையே, நம்ம எதிர்காலம் என்னவாகுமோன்னு சின்ன வயசுலேயே ஒரு பயம் வந்துடும். அந்த பயத்தை முதல்ல விடுங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு படிப்பை விட ஒழுக்கம், உழைப்பு, மன உறுதி தான் முக்கியம். அதற்கு நிறைய உதாரணங்கள் உண்டு. அவற்றில் ஒன்றுதான் டோமினோஸ் பீஸாவின் வெற்றி வரலாறு. டோமினோஸ் பீஸா டாம் மொனாகன் என்பவரால் 1960ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள மிச்சிகன் மாகாணத்தில் உள்ள ஆன் ஆர்பர் என்ற ஊரில் ஆரம்பிக்கப்பட்டது. டாம் 1937ஆம் ஆண்டு அதே ஊரில் பிறந்தார். அவருக்கு 4 வயசாக இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்துட்டார். அவங்க அம்மாவால் தனியால் இவரையும் இவர் தம்பி ஜேம்ஸையும் வளர்க்க முடியல. அதனால் இவங்க 2 பேரையும் ஒரு அநாத ஆசிரமத்தில் சேர்க்குறாங்க. சின்ன வயசுலேயே அப்பாவும் இல்லாமல் அம்மாவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு நம்ம டாம். 6 வருஷம் கழித்து ஒரு நர்ஸ் வேலையோட அவங்க அம்மா திரும்ப இவங்க 2 பேரையும் கூப்பிட்டுக்கிறாங்க. டாமை ஒரு கேத்தோலிக் ஸ்கூலில் சேர்த்து விடுறாங்க. அங்கே ஃபாதர் ரசல் பாசினோ இவரோட ஃபேமிலி சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஸ்கூல்லையும் சர்ச்சிலையும் இவருக்கு சின்ன சின்ன வேலைகள் தர்றாரு. டாம் 7th கிரேட் படிக்கும்போதே நியூஸ் பேப்பர் டெலிவரி பாயாக வேலை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லைங்க, செர்ரி பழங்களை பறிக்கிற வேலையும் பார்க்குறாரு. கஷ்டமான வேலைகள் நிறையா பார்க்குறாரு. அதில் ஒன்று தான் அவரே மீன் பிடிச்சு அவரே வீடு வீடாக போய் விற்கிறது. இப்படி பல வேலைகள் செய்தாலும் அவருக்கும் அவர் அம்மாவுக்கும் எப்பவுமே சண்டை, வாக்குவாதம் தான். அதனால் திரும்பவும் இவங்க 2 பேரை அநாத ஆசிரமத்திலே போய் சேர்க்குறாங்க. டாம் அங்கிருந்து நிறைய பண்ணைகளுக்கு வேலைக்கு போகிறாரு. கிழிஞ்ச சட்டை, பிஞ்ச செருப்போட. டாமுக்கு மத போதகர் ஆகணும்னு ஆசை. அதற்கு பயிற்சியில் சேர்றாரு. ஆனால் தொடர முடியவில்லை. விரட்டி எடுக்கப்படுகிறார். மீண்டும் அம்மாவிடமே போகிறாரு. அவங்க அம்மாவுக்கு இவரை சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இவருக்கு தெரியாமலேயே ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு இவரை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்குறாங்க. டாம் மனமுடிஞ்சு போகிறாருங்க. தப்பே செய்யாமல் கிரிமினல்ஸோட இவரால் இருக்க முடியல. அதிர்ஷ்டவசமாக இவருடைய அங்கிளும் ஆன்ட்டியும் இவரை கூப்பிட்டுக்கிறாங்க. ஆன்ட்டி ஆசைப்பட்டதால் மிச்சிகன் யூனிவர்சிட்டியில் சேர்றாரு. ஆனால் ஃபீஸ் கட்ட காசு இல்லை. 1956 கடற்படையில் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு வருது இவருக்கு. அதனால் படிப்பை விட்டுட்டு மெரைனில் சேர்றாரு. அங்கு கொடுக்கப்பட்ட பயிற்சியில் மன உறுதியை ஏற்படுத்திக்கிறாரு. மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஃபோக்கஸ்ட் ஆகிறாரு. நிறைய மோட்டிவேஷன் புக்ஸ் படிக்கிறாரு. 1959 மெரைன்லேருந்து வெளியே வரும்போது $2000 ஒரு போலி கோடீஸ்வரர்கிட்ட மாட்டி மொத்த காசையும் இழக்கிறார். அவ்வளவுதாங்க, இடிஞ்சு போய் உட்காந்துடுறார். அப்போ தான் 1960 அவர் தம்பி ஜேம்ஸு மார்க்கெட்டில் ஒரு பீஸா கடை விலைக்கு வருதுன்னு சொல்கிறாரு. கையில் காசு இல்லாதனால இவர் $500 பேங்க்கில் லோன் வாங்குறாரு. இவர் தம்பி $400 கொடுக்குறாரு. 2 பேரும் சேர்ந்து $900க்கு டொமினிக் அப்படிங்கிற அந்த பீஸா கடையை வாங்குறாங்க. ஜேம்ஸ் ஏற்கனவே போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறதுனால இந்த பீஸா கடையில் அவரால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சில மாதங்கள்லேயே அவரோட ஷேரையும் அவங்க அண்ணன் டாமுக்கிட்டேயே வித்துடுறாரு. இப்போ அந்த பீஸா கடைக்கு டாம் தான் ஒரே முதலாளி. நாட்டிலேயே பெஸ்ட்டு பீஸா செய்யணும்னு கனவு காண்றாரு. ஆனால் நிஜத்தில் ஒவ்வொரு நாளும் நஷ்டம்தான். இருக்கிற வீட்டுக்கு வாடகை தர முடியல. கடையிலேயே தங்குறாரு. ஒரு நாள் திடீர்னு கடையில் வேலை பார்க்குறவங்க யாருமே வேலைக்கு வரல. உடனே சுதாரிச்சுக்கிட்டு ஒரு சில வகையான பீஸாக்களை மட்டுமே விற்பனை செய்கிறாரு. ஆனால் எதிர்பாராத விதமாக அன்னைக்கு தான் அவருக்கு லாபமே கிடைக்குது. அதில் இருந்து தேவையில்லாத பீஸாக்கள் எல்லாம் தூக்கிட்டு சிம்பிளான பீஸாக்கள் மட்டுமே விற்பனை செய்கிறாரு. முக்கியமாக கஸ்டமர் வீட்டுக்கே டோர் டெலிவரி செய்கிறாரு. சின்ன வயசில் அவர் பேப்பர் பாயாக இருந்த அனுபவம் இப்போ அவருக்கு கை கொடுக்குது. உலக வரலாற்றிலேயே பீஸாவை ஹோம் டெலிவரி பண்ணது இவர் தாங்க ஃபஸ்ட்டு. இதனால் இவர் கடை செம்ம ஹிட் ஆகுது. 2வது கடை திறக்கிறாரு. ரொம்ப பயந்து தயங்கி திறந்தாலும் அதுவும் ஹிட் ஆகுது. கூடிய சீக்கிரமே வாரத்துக்கு 1000 பீஸா வரைக்கும் விற்க ஆரம்பிக்கிறாரு. டாம் லேட் 60s போஸ்டன் காலேஜில் ஃப்ரான்சைஸ் சம்பந்தமான ஒரு செமினார் அட்டன் பண்ணுறாரு. அங்கே அவர் மெக்டொனால்டோட ராய் கிராக்கையும் கேஎஃப்சியோட ஜோஷ் ப்ரௌனையும் சந்திக்கிறார்.
அது அவருக்கு மேலும் ஊக்கம் தரவே 1969 32 டொமினோஸ் ஸ்டோர்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஆனால் எல்லாமே தோல்வி. $1.5 மில்லியன் கடன் ஏற்படுது. திரும்பவுமா? முடியலடா சாமி. திவாலாகிறத தடுக்கிறதுக்கு அவரோட கடைகள் கண்ட்ரோல் எல்லாத்தையும் பேங்க்குக்கிட்டேயே ஒப்படைக்கிறார். அது நிலைமையை மேலும் மோசமாக்கவே ஒரே வருஷத்தில் அப்பா சாமி நீயும் வேணாம் உன் கடையும் வேணாம்னு பேங்க் இவர்கிட்டயே திருப்பி கொடுத்துருது. ஒரு பக்கம் ஃப்ரான்ச்சைஸ் வாங்கினவங்க கேஸ் போடுறாங்க, இன்னொரு பக்கம் சப்ளையர்ஸ்க்கு காசு கொடுக்கல. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனம் தளராமல் கடுமையாக உழைச்சி ஒவ்வொரு கடனாக ஒரே வருஷத்தில் எல்லாத்தையுமே முடிச்சிட்டார். இந்த மிகப்பெரிய தோல்வி டாமுக்கு ஒரு நல்ல பாடம். ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறாரு. யாருக்கெல்லாம் ஃப்ரான்ச்சைஸ் வேணுமோ வாங்கிக்கங்க, காசெல்லாம் வேணாம். ஆனால் ஒரு கண்டிஷன், அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்காவது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி காட்டணும். அது மட்டும் இல்லைங்க, பீஸா டெலிவரி பண்ணுறதுக்கு 30 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சுன்னா அது உங்களுக்கு ஃப்ரீ. அவ்வளோதாங்க. கடன்னு பிஸ்னஸ் வேகமாக உயர்ந்துருச்சு. 1983 மட்டும் 1000 டொமினோஸ் ஸ்டோர்ஸ் திறக்கிறாங்க. ஒரே வருஷத்தில் மேலும் 5000 டொமினோஸ் ஸ்டோர்ஸ் திறக்கிறாங்க. உலகின் மிகப்பெரிய பீஸா டெலிவரி கம்பெனியாக டொமினோஸ் பீஸா மாறுது. இன்னைக்கு அதோட மதிப்பு $9 பில்லியன், கிட்டத்தட்ட 85 நாடுகளில் இருக்குது. டாமின் வாழ்க்கை நமக்கு உணர்த்தும் பாடம், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் மன உறுதியோடும் நம்பிக்கையோடும் கடினமாக முயற்சி செய்தால் உலகம் உங்கள் வசப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.